மேனிஃபெஸ்டேஷன் பற்றி இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது வர இன்ட்ரெஸ்ட் அந்த எக்ஸைட்மெண்ட் அதை ப்ராக்டிஸாக பண்ணும்போது ஒரு 1 வீக்கில் இல்லை மேக்ஸிமம் 2 வீக்ஸில் அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடுது. அதனாலேயே கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிடுது நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் நீங்கள் பார்க்குற ஒரு வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை பண்ணிட்டா லைஃப் மாறிடுன்ற கான்செப்டில் இது இல்லை. இது ஒரு 3 லேயர் ப்ராசஸ். இந்த 3 லேயரையும் மொத்தமாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் கன்சிஸ்டன்சியும் பில்ட் ஆகும். அதே சமயம் மேனிஃபெஸ்டேஷனை நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். இது வரைக்கும் இந்த பயிற்சிகள் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணி பெருசாக ரிசல்ட் வரலை, இல்லை கன்சிஸ்டன்சினால் மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஒரு பிகினராக உங்களால் இந்த ப்ராக்டிஸை அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் தாண்டி கொண்டு போக முடியல அப்படின்னா இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு 21 டேஸ்க்கான ஸ்கெடியூல், அதை நீங்கள் எங்கேயே நோட் பண்ண வேண்டாம். நீங்கள் சிம்பிளாக ஒரு மொபைல் ஆப்லேயே இந்த ப்ராக்டிஸஸ் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஒரு பிகினருக்கு தேவையான ஒரு 6 ப்ராக்டிஸஸை கிளியராக பண்டில் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி சிம்பிளாக அதை யூஸ் பண்ணணுன்றதையும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நம்ம ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக பேசிகிட்டு இருக்கோம். இது சம்மந்தப்பட்ட நிறைய கோர்சஸ், பர்சனல் கோச்சிங் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது போக முக்கியமாக மேனிஃபெஸ்டேஷனுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு ஆப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் அதை பற்றின கிளியரான டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு மேனிஃபெஸ்டேஷனில் பிகினராக இருந்தோ இல்லை மேனிஃபெஸ்டேஷனை ரொம்ப டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டு கூட கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ண முடியல, இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்கிற இந்த 6 செட் ஆஃப் ப்ராக்டிஸஸை ஒரு பிகினராக நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி லைஃப்பை பெரிய அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணவும் முடியும். முக்கியமாக எல்லோரும் ஸ்ட்ரகிள் பண்ணுறது கன்சிஸ்டன்சின்னு சொல்லியிருந்தேன். அந்த கன்சிஸ்டன்சியை ஈஸியாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஆப்பில் நீங்கள் டெய்லி அந்த ப்ராக்டிஸ் முடிச்சிட்டிங்களா இல்லையா, இந்த 21 டேஸ் ஸ்ட்ரெச் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 21 டேஸ் ஸ்ட்ரெச்சில் இந்த ப்ராக்டிஸஸ் எவ்வளோ நாள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கீங்க, எதை அதிகம் மிஸ் பண்ணுறீங்க, எங்கே நீங்கள் ஆக்சுவல் லேக் ஆகுறீங்க, இது எல்லாமே உங்களுக்கே நீங்களே பார்த்து புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆப் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ட்ராக் பண்ணுறதுக்கும் அது போக இருக்கிற மற்ற பயிற்சிகளை பார்த்துக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ராக்டிசஸ் இல்லை ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ் எடுக்கிறதுக்குமே இந்த ஆப்பில் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த மேனிஃபெஸ்டேஷனோட பேசிக் லேயரிங் புரிஞ்சுக்கணும். நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு 3 லேயர் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு விஷயம் மைண்ட் செட். என்ன தேவைக்காக இந்த பயிற்சிகளுக்குள்ளே வரீங்க, எந்த அவசியத்துக்காக வரீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் பார்த்துட்டு எக்ஸைட் ஆகிட்டு தனக்கு என்ன வேணுன்றது தெளிவுபடுத்திக்காமல் ஏதோ ஒன்று அடுத்த தேவையை இல்லை நெக்ஸ்ட்டு மைல்ஸ்டோன் ஆஃப் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதை ப்ராக்டிஸ்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த எமோஷ்னல் லெவல் புரிஞ்சுக்காமல், அதாவது மைண்ட் செட் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகாமல் ஏதோ ஒன்று நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி ட்ரை பண்ணலான்றப்போ அது கன்சிஸ்டன்சியும் ட்ரை பண்ணாது, அதை உங்களால் எமோஷ்னலாக கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. அடுத்தது மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய எமோஷ்னல் ஸ்டேட். இன்றைக்கி காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து தூங்க போகிறதுக்குள்ளே என்ன மனநிலையில் நான் இருக்கேன்றது ரொம்ப அவசியம் மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சிகளுக்கு. காரணம் என்னென்னா, நான் ஜஸ்ட் ஒரு நேம் சேக்காக பாசிட்டிவான விஷயங்கள் எழுதிட்டு அந்த நாள் முழுக்க நான் ஒரு நல்ல எமோஷனல் ஸ்டேட்டில் இல்லைன்னா அப்போது நான் பண்ணுற மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சி எப்படி ஹெல்ப் பண்ணும்? ஸோ அப்போது ஒரு பேசிக்கான ப்ராக்டிஸ் ரொட்டீன் அந்த டேயை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எண்ட் பண்ணுறதுக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன்றது உங்கள் லைஃப்பில் ஜெல் ஆகும். 3வது லேயர் அப்படின்றது கிளென்சிங். நீங்கள் எந்த ஒரு ரிச்சுவல்குள்ளே போகும்போதும், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகும்போதுமே பேசிக்காக கிளென்சிங் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது சில இடங்கள் இன்டர்னல் கிளென்சிங் இருக்கும், எக்ஸ்டர்னல் கிளென்சிங் இருக்கும். இங்கே நம்ம பேசுகிறது மோர் ஆஃப் அன் எனர்ஜெட்டிக் கிளென்சிங். அதாவது நம்ம மீடியா சம்மந்தப்பட்ட, பீப்புள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம டெய்லி கன்சம்ஷனில் வச்சுக்கிட்டு என்னுடைய இன்டர்னல் தாட்ஸை நான் மாற்றிடுவேன் அப்படின்னா அது ஒரு பெரிய பொய். ஸோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கற்றுக்குறீங்க, இல்லை அதை முயற்சி பண்ணுறீங்க, அந்த இடத்துல டீடாக்ஸை புரிஞ்சுக்காமல் பண்ண போகிறீங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் எந்த லாஜிக்லேயும் உள்ள ஃபங்க்ஷன் ஆகாது. ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன்றது நீங்கள் வெறும் எழுதுகிற கேட்கக்கூடிய பயிற்சிகள் மட்டும் கிடையாது. ஒரு நாளில் நீங்கள் கன்சியூம் பண்ணக்கூடிய எல்லாமே மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே தான் போய் சேரும். இந்த 3 லேயர்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்குள்ளே ஒரு 6 ப்ராக்டிசஸ் இருக்குது. இந்த 21 டேஸ் எப்படி இருக்குன்ற பேசிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கப்புறமா எங்கே போய் ஆக்சஸ் பண்ணணும், எப்படி அதை ரெகுலர் ரொட்டீனில் ஃபாலோ பண்ணிக்கணும், அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 21 நாளில் ஒரு 6 பயிற்சியை தினசரி பண்ணுவீங்க. இதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் அப்படின்றது 15 மினிட்ஸ் தான். என்ன காரணம்னா, இந்த ப்ராக்டிஸஸ் செய்யும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் மிச்சமாகும். அதாவது உங்கள் நேரத்தை செலவழித்து பண்ணக்கூடிய ப்ராக்டிஸஸ் இதில் 2 இருக்கும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நேரத்தை மிச்சம் பண்ணக்கூடிய பயிற்சிகள் தான். ஒரு பிகினராக உள்ள வரீங்கன்னா ஒரு மார்னிங் நைட் பண்ண வேண்டிய மேனிஃபெஸ்டேஷன் ரிச்சுவல்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி இந்த 21 டேஸ் இந்த பண்டில் ப்ராக்டிஸில் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லி அஃபர்மேஷன்ஸோடைய லிஸ்னிங் பீரியட், அதாவது ஒரு 5 to 6 hours நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம்.
ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா 1 or 2 hours நீங்கள் அஃபர்மேஷன்ஸ் கேட்கணும். அந்த அஃபர்மேஷன் கேட்கும்போது நீங்கள் எந்த வேலையை வேணால் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், வேற ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கலாம். அஃபர்மேஷனுக்கு நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அஃபர்மேஷனுக்கு வந்து டைம் கன்சம்ஷன் எடுத்துக்கிட்டால் கம்ப்ளீட்லி 0 minutes தான். இந்த கிராட்டிடியூடுக்குமே மார்னிங் ஒரு 15 minutes, மேக்ஸிமம் 5 minutes நைட் நீங்கள் பண்ணுவீங்க. அடுத்ததாக இதில் சேர்க்கப்பட்டிருக்கிற 3வது பயிற்சின்றது விஷன் மினிட்னு ஒன்று கொடுத்துருப்பேன். இது ஒரு நாளில் எப்போ வேணால் பண்ணலாம். நீங்கள் ஒரு கம்ப்ளீட் விசுவலைசேஷனுக்குள்ளே போகாமல் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்த இல்லை அந்த சூழலை நீங்கள் ஒரு 1 minute நீங்கள் டைம் ஒதுக்கி நீங்கள் அதை விசுவலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது போக முக்கியமான பயிற்சின்றது மீடியா அண்ட் பீப்புள் டீடாக்ஸ். இதுக்குமே ஒரு ப்ராக்டிஸ் லேயர் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி கிளென்சிங் இல்லாமல் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. 3 to 4 months நம்ம கிராஸ் பண்ணும்போது தான் ஒரு சேஞ்சஸ், ஒரு கிளாரிட்டியில் நமக்கு வரும். ஆனால் இந்த 21 daysன்றது இந்த இனிஷியல் கிக் ஆஃப்க்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கன்சிஸ்டன்சியை ப்ராப்பராக ட்ரைவ் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க 21 days மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்டர் பேக் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஷிஃப்ட்டுக்கு உண்டான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனுக்காக தான் இது 21 days நான் லிமிட் செட் பண்ணியிருக்கேன். பட் அது 21 days பவுண்ட்ரியை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வரும், கிளாரிட்டியும் வரும். அந்த இடத்துல நீங்கள் இதை வந்து அடுத்த ஒரு 3 monthsக்கோ 6 monthsக்கோ கூட இந்த பயிற்சிகள் நீங்கள் திரும்ப ஃபாலோ பண்ணிக்க முடியும். இப்போ இந்த 6 practices செல்ஃபாக நீங்களே ஃபாலோ பண்ணிக்க முடியும். இதை நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கவும் முடியும். இதுக்கு நீங்கள் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் காஸ்மோஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஒரு புது யூஸராக இருக்கிற பட்சத்தில் உள்ளே போய்ட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு ஆப்குள்ளே உங்களை ட்ரைவ் பண்ணும். அங்கே ஹோம் பேஜ்குள்ளே போனதுக்கப்புறமா க்ரோன்னு ஒரு டேப் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் ப்ராக்டிசஸ்ன்றதில் பண்டில்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் 21 days மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்டில் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் சொன்ன ப்ராக்டிசஸ் எல்லாமே உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்துடும். ரெகுலர் ரொட்டீனில் இந்த ப்ராக்டிஸ் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையான்றது நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். எவ்ரி 3 days ஒன்ஸ் உங்களுக்கு ரிமைண்டர் வரும். அண்ட் நீங்கள் ரெகுலராக ஆப்குள்ளே வரலைனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், உங்களுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். இது ஒரு ஹேபிட் ஃபார்மிங் நேச்சரில் இந்த ஆப்பை பில்ட் பண்ணதுனால எவ்ரிடே நீங்கள் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்குமே ஒரு ட்ரிகர் இருக்கும், அதை ஃபுல் 21 days கம்ப்ளீட் பண்ணணுன்ட்டு. இந்த பண்டில் ஆஃப் ப்ராக்டிசஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பேமெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இதை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் 21 days இந்த ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே மெசேஜ் பண்ணுங்கள். திரும்பவும் அந்த 21 days பண்டில் நீங்கள் ஆட் பண்ணிட்டு திரும்பவும் இன்னொரு 21 days ஃபாலோ பண்ணவும் முடியும். கடைசியாக மேனிஃபெஸ்டேஷன் நடக்கக்கூடிய இன்னொரு பெரிய மிஸ்டேக்கும் சொல்லிடுறேன். இதை நாளைக்கு பண்ணிக்கலாம் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா மேபி இதை நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் கூட போயிடும். ரைட் நோ இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணோன்னே அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி இப்போ இருந்தே இந்த ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நன்றி.